இப்ப ரிஃப்யூசல் வந்துட்டுன்னு சொன்னா உங்களோட ரிஃப்யூசல் நோட்டிபிகேஷன் 1 பேஜ்ல தருவார்கள். அதுக்கு பின்னால ரிஃப்யூசல் வந்த அப்புறம் பிளைண்டா ரீஅப்ளை பண்றதுல விட அதுல ஃபர்ஸ்ட் ஃபுல் டீடைல் டிஸ்க்ளோசர் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டு அதுல உள்ள கன்சர்ன் என்னன்னு பார்க்கலாம், அதை ப்ராப்பரா அனலைஸ் பண்ணலாம். இப்ப தனியா ரிஜெக்ட் பண்றது ஒரு பேஜ் ரிப்போர்ட்டா இருக்கும். இது குளோபல் கேஸ் மேனேஜ்மெண்ட் நோட்ஸ் இல்லை. அதுக்கு தான் சொல்லுவோம் ரிஜெக்ட் பண்ணின உங்களோட டீடைல வச்சு ஃபுல் கேஸ் ரிவ்யூ அனாலிசிஸ் ஆன ஃபுல் டீடைல் டிஸ்க்ளோசர் டாக்குமெண்ட்ஸை கேஸ் ப்ராசஸிங் சென்டருடைய பேக்கப் ஆபீஸ் ஒன்று இருக்கிறது. அவர்களுக்கு கடிதம் எழுதி இந்த டிஸ்க்ளோசர் டாக்குமெண்ட்ஸ் எடுக்கலாம். எடுத்தா அதை அவர்களே சொல்லுவார்கள் அடுத்த அப்ளிகேஷனை விட்ட பிழை என்ன, அந்த பிழையை திருத்தி எப்படி விண்ணப்பிக்க வேணும். இப்ப பேரண்ட்ஸுக்குரிய விசாவை பற்றி பார்ப்போம். அதுலயும் பேரண்ட்ஸை இங்க விசிட்டர்ஸ் விசாவில் அழைச்சி வர என்ன பண்ண வேணும் அப்படி என்றால் ஒரு இன்விடேஷன் லெட்டர் அல்லது போஸ்ட் லெட்டர் மட்டும் போதாது என்பதை எல்லாரும் தெரிய வேண்டும். லெட்டரை கொடுத்தா போல விசிட் விசா கொடுக்குறேன் அர்த்தம் இல்லை. பலர் நினைக்கிறது என்னன்னா கனடாவில இருந்து ஒரு ஹோஸ்ட் அல்லது இன்வைட்டி ஒரு லெட்டர் இருக்குன்னா விசா ஈஸியா கிடைக்கும். ஆனால் இப்ப விசிட் விசா அப்ளிகேஷன்ல பேரண்ட்ஸோட ஃபுல் டீடைல் இன்ஃபர்மேஷனை கிளியரா ஷோ பண்ண வேணும். இப்ப விசிட் விசா முடிஞ்ச பிறகு திரும்பி போவதற்குரிய பொருள் நிறைய கொடுக்க வேண்டி இருக்கு. இது எல்லாத்தையும் ப்ராப்பரா பிரசன்ட் பண்ணினாத்தான் பல பேச்ச விசிட் விசா அப்ளிகேஷன் அப்ரூவ் பண்ணும் என்று சொல்றோம். இப்ப கிராஜுவேட் பிளானிங் பார்ப்போம். அப்படி பார்த்தா எல்லாரும் நினைக்கிறது ஏதோ ஸ்டடி பிளான் பண்ண போனா ஸ்டடி விசா மட்டும் இல்ல, உடனே அவர்களுக்கு ஃபியூச்சர்ல ஒர்க் பர்மிட்டும் கிடைச்சு விடும். பல ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறது என்னவென்றா ஸ்டடி முடிஞ்ச பின் தங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பர்மிட் கிடைக்கும் என்று. ஆனால் அது எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்காது. ஏன்னு சொல்றோம், என்ன ப்ரோக்ராம் நீங்க போட்டீங்க, எந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிக்க வந்தீங்க, மற்ற நீங்க வந்த என்ன ஸ்டடி லெவல் இருக்குது, மற்றது நீங்க செலக்ட் பண்ண ப்ரோக்ராம் டியூரேஷனும் சரியா இருக்குதான்னு பார்க்கவும். இது எல்லாமே ஒரு எலிஜிபிலிட்டியில முக்கியமான விடயம். ஏன்னு சொன்னா இப்ப ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஒர்க் பர்மிட் அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் ஃபியூச்சர்ல ஒரு ஒர்க் பர்மிட் எல்லா பெர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்குரிய இம்பாக்டா இருக்குமாண்டா இதுல உங்களோட ப்ரோக்ராம் ஃபியூச்சர்ல எந்த பாத்வேல சூட்டபிளா இருக்குது என்பதை செக் பண்றதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல எல்லாரும் நினைப்பது ஸ்டூடெண்ட்ஸ் பர்மிட் கிடைச்சா ஒர்க் பர்மிட்டும் கிடைச்சிடும். அப்படி இல்லை, அதுக்கு சில பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப எல்லா விடயத்தையும் விசிட்டர்ஸ் விசாவில் உண்டோண்ட அனலைஸ் பண்ணியும் பார்க்கலாம். அப்படி பார்த்தா கனடா விசிட்டர்ஸ் விசாவுக்கு இன்விடேஷன் லெட்டர், அதாவது நீங்க எல்லாரும் சொல்ற ஸ்பான்சர் லெட்டர் மட்டும் போதாது. அதை எல்லாரும் கவனத்துல வச்சிருக்க. அந்த காலம் எல்லாம் மலையேறி போட்டது 2022 23 அப்படி கொடுத்தவ இல்லையண்டு இல்ல. இப்ப நாங்க கதைக்கிறது 2026ஆம் ஆண்டுல 3 வரியத்துக்கு பெரிய மாற்றங்கள் இருக்குது. அதுலயும் இப்ப விண்ணப்பிக்கிறவற்ற ஜாப் என்ன, மற்றது அவற்ற பிசினஸ் ஏதாவது பிசினஸ் இன்ஃபர்மேஷன் என்ன, மற்றது சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், அது அவர்களுடைய டிராவல் ஹிஸ்டரியோட அவையோட பர்பஸ் ஆஃப் த விசிட் ஆஃப் த அப்ளிகேஷனோடையும் எவ்வளவு காலம் நிக்க போயினும் ரிட்டர்ன் பிளானோட எல்லாத்தோடையும் ப்ராப்பரா ஒப்பிட்டு தான் பார்க்கிறார்கள் இப்பத்திய நிலைமையில விசிட்டர்ஸ் விசாக்கு அப்ளை பண்ணினால். அடுத்தது எல்லாரும் இந்த ஓப்பன் ஒர்க் பர்மிட்டை பற்றி சொல்றத இப்ப எல்லாருக்கும் ஒரு முக்கிய விஷயமா தெரிஞ்சிருக்க வேணும்னா, எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் விசா கிடைச்சா ஸ்பவுஸுக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஓப்பன் ஒர்க் பர்மிட் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். ரூல்ஸ் இப்ப சேஞ்ச் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு ஸ்பவுஸ் ஒர்க் பர்மிட் எலிஜிபிலிட்டியை பார்க்கிற பொழுது உங்களோட அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் படிக்கிறார், எந்த லெவல் ஆஃப் ஸ்டடீஸ்ல எந்த இன்ஸ்டிடியூஷன் என்று இதெல்லாம் முக்கியமா பார்க்கப்படுகிறது ஸ்பவுசல் ஓப்பன் ஒர்க் பர்மிட்ல. இப்ப ஃபேமிலியாக கனடாக்கு போக எல்லாரும் பிளான் பண்ணியிருப்பினோம். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் விசா மட்டும் பார்க்காம ஸ்பவுஸ் எலிஜிபிலிட்டியையும் ஃபர்ஸ்ட் அவர்கள் செக் பண்ணுகிறார்கள். இப்ப ராங் அசம்ப்ஷன்ல வச்சு அப்ளை பண்ணினால் ஸ்பவுசல் ஒர்க் பர்மிட்டுக்கு ரெஃப்யூசலும் ரிஸ்க்கும் கூட வரும். அதால தான் நாங்க சொல்றோம் என்னன்னா, எல்லா அப்ளிகேஷனையும் சப்மிட் பண்ணும் முதல் ப்ராப்பர் கைடன்ஸ் எடுப்பது மிகவும் முக்கியம். இப்ப ராங் அசம்ப்ஷன்ல போனா ராங் டிசிஷன் தான் உங்களுக்கு வரும்.
இப்ப எல்லாரும் பேங்க்ல பேலன்ஸ் இருக்குது, பிக்சட் டிபாசிட்ல காசு இருக்குதுன்றா போல உடனே அதை காட்டின உடனே உங்களுக்கு விசிட் விசாவோ ஸ்டூடெண்ட்ஸ் விசாவோ கிடைக்க போறது இல்லை. என்னட்ட காசு இருக்குது பேங்க்ல, விசாவை கொடு என்று சொல்லி போய் கேட்க இயலாது. ஏன்னு சொன்னா இப்பத்தி அப்டேட் அந்த காசு 6 to 9 months அல்லது 1 year உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க வேணும், அல்லது குறைஞ்ச காலத்துல இருந்து அந்த சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் எங்க இருந்து உங்களுக்கு இந்த காசு வந்து ப்ரூவ் காட்ட வேணும். அதையும் காட்டினா அவர்கள் எப்படி பார்க்கணும் என்று சொன்னா, நீங்க விண்ணப்பிக்கிற ஆட்களோட வேலையும் அந்த காசுக்கும் என்ன தொடர்பு இருக்குது. லார்ஜ் சம் டிபாசிட்ட போட்ட உடனே அங்க உங்களோட அப்ளிகேஷன் எல்லாம் பண்ணப்பட்டு, அதுக்குத்தான் அவன் சொல்றது என்னன்னா, உங்களோட அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணிக்க 1 yearக்கு அந்த சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேங்க் பேலன்ஸ்ல கேரியிங் பேலன்ஸா இருக்க வேணும். சிலர் நினைப்பார்கள், ஓகே விண்ணப்பிச்சாச்சு தான் விட்டு அடுத்த நாள் போய் அப்ளிகேஷனை போட்டுட்டு அடுத்த நாளே தங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருந்து காசை வித்ட்ரா பண்ணி போடுங்க. அதுக்கும் உங்களோட அப்ளிகேஷனுக்கு ஒரு ரிஜெக்ட் வாரத்துக்கு உரிய சான்ஸ் கையாக இருக்கு. இப்ப என்னன்னு சொன்னா, ரெஃப்யூசல் விட்டுன்னு சொன்னா அது உங்களோட முடிவு இல்லை. அப்படி என்ன உடனே உங்களோட டாக்குமெண்ட்ஸை வச்சு ரீஅப்ளை பண்ண வேண்டாம். ரெஃப்யூசல் லெட்டர் யூஸ்வலி ஒரு ஜெனரல் டிசிஷன் மேக்கிங் லெட்டர் மட்டும்தான், ஒரு பேஜில் தான் உங்களுக்கு ஆஃபீஸர் விளக்கங்கள். அதுக்கு பின்னால நிறைய கன்சர்னாக பார்த்தா அந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எக்ஸ்பிளனேஷன் கிளியரா இருக்காது. ஒரு பேஜில் அதுல என்ன டவுட் இருந்தது, இப்ப ஃபுல் டீடைல் கேஸ் டிஸ்க்ளோசர் டாக்குமெண்ட்ஸ் அங்க இருந்து எடுத்து பார்த்தா ரெஃப்யூசல் ரீசனுக்கு பின்னால கட்டாக 30 பேஜ் 40 பேஜ் 50 பேஜ் 90 பேஜ்ல அவர்கள் உங்களுடைய ரெஃப்யூஸ் பண்ணப்பட்டதுக்குரிய ரீசனை போட்டிருப்பார். அதைத்தான் சொல்றது ஃபுல் டீடைல் கேஸ் டிஸ்க்ளோசர் டாக்குமெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. இதை ஓட பண்ணி எடுத்தா தான் உங்களுக்கு ஒரு பேஜில் சொன்ன ரெஃப்யூசல் டிசிஷனுக்கு விரிவான விளக்கம் அங்கே இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ஸ் மூலம் உங்களோட ப்ரீவியஸ் அப்ளிகேஷன்ல ஆஃபீஸரோட நோட்ஸ் என்ன போட்டிருக்கிறாருன்னு பார்க்கலாம். எந்த ஏரியாவில் நீங்க விண்ணப்பிக்க தெளிவை விளக்கி கொள்ள முடிஞ்சது, ஆஃபீஸருக்கு எது விளங்காம இருந்தது, ரெஃப்யூசல் வந்த பிறகு சேம் மிஸ்டேக் திரும்பன்றதை விட அடுத்த வீடியோல விளக்கமாக சொல்றேன். குறிப்பாக நீங்கள் ஒரு விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டால் கூட அதை ஒரு ஃபெயிலியராக கருதவில்லை. உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தி தருகிறது. கனடாவில் இருக்கின்ற விசா ப்ராசஸிங் சென்டரிடமிருந்து நேரடியாக கேஸ் டீடைல் டிஸ்க்ளோசர் டாக்குமெண்டினை பெற்று நிராகரிக்கப்பட்ட உங்களுடைய தகவல்களை அதனூடாக அறிந்து கொண்டு அதனை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸ்க்கு உட்படுத்தி மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்காக ஏற்படுத்தி தருகின்றது. இது பற்றிய விவரங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450 437-999-4450. இப்பொழுது பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா சேவைகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் சேர்க்கிறது. பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு இப்போது இலங்கையிலிருந்தோ அல்லது கனடாவிலிருந்தோ இலகுவாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்படுகின்றன. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, போலாந்து, இத்தாலி, நெதர்லாந்து, அதே வேளையில் அயர்லாந்து, ஹங்கரி ஆகிய நாடுகளுக்கு இவ்வாறு விசிட்டர் விசாவாக இருக்கலாம், டூரிஸ்ட் விசாவாக இருக்கலாம் அல்லது ஸ்டடி விசாவாக இருக்கலாம். இவ்வாறான விசா ஒழுங்குகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்காக செய்திருக்கிறது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 437-999-4450 437-999-4450. இப்பொழுது உங்களுடைய விசா மறுக்கப்பட்டிருக்கிறது என்றால் முதல்ல உங்களுடைய கேஸ் ஏன் மறுக்கப்பட்டது என்பது சரியாக ரிவ்யூ பண்ண வேண்டும். ரிஃப்யூசல் ரீசனிங் என்ன, நீங்கள் சமர்ப்பித்த டாக்குமெண்ட்ஸ்ல ஏற்கனவே என்னென்ன மிஸ்ஸிங் ஆக இருக்கிறது, எந்த டாக்குமெண்ட்ஸ் பலவீனமாக இருந்தது, ஃபைனான்சியல் ப்ரூஃப்ல என்ன குறைபாடு இருந்தது, ஹோம் கண்ட்ரி டைஸ் மற்றும் நீங்கள் விண்ணப்பித்த நாட்டுக்கான பர்பஸ் ஆஃப் விசிட் சரியாக ப்ரூவ் பண்ணப்பட்டதா என்பதையும் அனலைஸ் செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் அடுத்த ஸ்டெப்புக்கு ப்ராப்பர்லி ப்ரிப்பேர் ஆக முடியும். ரிஃப்யூஸ்ட் விசிட்டர் விசாவை மீண்டும் அப்ளை செய்வதா, அப்பீல் செய்வதா அல்லது மேன்முறையீடு செய்ய வேண்டுமா என்பதையும் கேஸ் பை கேஸ் அடிப்படையில் முடிவு செய்ய வேண்டும். முதலில் ரிஃப்யூசல் ரீசன்ஸை தெளிவாக அனலைஸ் பண்ணி வீக் பாயிண்ட்ஸை சரி செய்து ப்ராப்பர் ப்ரிப்பரேஷனுடன் ரீஅப்ளை செய்கிறது தான் மிகவும் முக்கியம். நாங்கள் உங்களுக்கு உதவுவோம். தொடர்பு கொள்ளுங்கள் 4379999445.
இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம்ல வந்து என்னன்னு சொன்னால் எல்லாரும் அந்த சூஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் விசா அப்ளிகேஷனுக்கு ப்ராப்ளம் வரலாம். அதோட ஃபியூச்சர்ல வந்து அவையோட போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட்லயும் ஒரு இம்பாக்ட் வரலாம். அதுக்குத்தான் உங்களோட அந்த ஸ்டடியில வந்து பெரிய இடைவெளி இருக்கிறதான்னு பாப்பினோம், ப்ரீவியஸ் ரெஃப்யூசல் இருக்குதான்னு பாப்பினோம், ஃபண்ட்ஸ் அதாவது சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் த டியூஷன் அண்ட் எஜுகேஷன் அமௌண்ட்டுக்குரியது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குதா அந்த பேங்க் பேலன்ஸ் என்று சொல்லுவார்கள். இதை சூஸ் பண்ற ப்ரோக்ராமுக்கு உங்களோட ப்ரொஃபைலுக்கும் என்ன சூட்டபிளா இருக்கிறது என்று அவ டைம் பார்க்கணும். இதனால தான் மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்ண முதல் ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் மிகவும் முக்கியம். இதில் அனுபவம் வாய்ந்த ஒரு லோயரையோ அல்லது ஒரு கன்சல்டன்டையோ நீங்க தொடர்பு கொண்டு அது சம்பந்தமா தண்ணலாம். இப்ப வந்து நீங்கள் உங்களோட விசா வந்து ரெஃப்யூஸ் ஆயிட்டு எப்பவுமே உங்களோட கேஸ் ரெஃப்யூஸ் பண்ணப்பட்டது ரிவ்யூ பண்ணி ரிஃப்யூசல் ரீசனிங் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொடுத்ததுல ஏற்கனவே மிஸ் பண்ணி இருக்குது, என்னென்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க, அதுல என்னென்ன வீக் பாயிண்ட் இருக்குது, மற்றது பைனான்சியல் ப்ரூஃப் இருக்கிற ஹோம் கண்ட்ரியில நீங்க விண்ணப்பிச்ச நாட்டுல ஒரு அனலைஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு ப்ராப்பரா எப்படி ரெஃப்யூஸ் பண்ணப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை ரீஅப்பீல் செய்யறது எல்லாம் மேன்முறையீடு செய்யறது போன்றவையும் அதுல உள்ளடங்கும். தனியா ரெஃப்யூஸ் பண்ணப்பட்ட போல திரும்ப திரும்ப அப்ளை பண்றதில் விட அதை திரும்ப அனலைஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராப்பர் ப்ரிப்பரேஷனோட செய்யறதுதான் இதுல இம்பார்ட்டன்ட். இப்ப வந்து கனடா ஸ்டூடெண்ட்ஸ் விசான்னு பார்த்தா ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிய வேண்டும் என்று சொன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் விசாக்கு ஆஃபர் லெட்டர் மட்டும் போதாது. அதுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறது என்னன்னு சொன்னா காலேஜ் ஆஃபர் லெட்டர் வந்தா விசா ஈஸியா கிடைக்கும் என்று. ஆனால் அது உண்மையில கனடா ஸ்டூடெண்ட்ஸ் விசா அப்ளிகேஷன்ல நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து நீங்க செலக்ட் பண்ண போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்குரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து சரியா இருக்க வேண்டும். நீங்க செலக்ட் பண்ண ப்ரோக்ராம் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து உங்களோட ப்ரீவியஸ் எஜுகேஷனோட மச்சா இருக்க பார்க்க வேணும். என்வாயன்மெண்ட் வந்து சரியா இருக்க வேணும். இதுக்கு காட்டுற ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து சரியா இருக்க வேணும். உங்களோட ஸ்டடி பிளான் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணக்கூடியதாயும் இருக்க வேணும். இதற்கு மேல உங்களோட ஃபியூச்சர் கரியர் பிளான்ல வந்து ஒரு லாஜிக்கல் ரீசனிங்கும் இருக்க வேணும். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து கனடா வரணும்ன்றது விருப்பம் இருக்காது. வேற நாடுகளுக்கு போகணும்னு சொன்னா அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கும்? நிச்சயமாக. இப்ப நெதர்லாந்து, ஸ்காட்லாந்து, ஜெர்மனி, ஈடன்பர்க் மற்றது நான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், போஸ்ட் செகண்டரி எஜுகேஷன் போன்ற இன்ஸ்டிடியூஷன்களுக்கு ஈஸியாக விசா கொடுக்கிறார்கள். அதேவேளை உங்களுக்கு ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ்ல ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்கிறார்கள். ஒரு சில ப்ரோக்ராமுக்கு ஸ்காலர்ஷிப் மட்டும் கொடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட மந்த்லி செலவுக்கும் காசுதாரர்கள். அது டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரோக்ராம். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம்ல வந்து என்னன்னு சொன்னால் எல்லாரும் அந்த சூஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் விசா அப்ளிகேஷனுக்கு ப்ராப்ளம் வரலாம். அதோட ஃபியூச்சர்ல வந்து அவையோட போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட்லயும் ஒரு இம்பாக்ட் வரலாம். அதுக்குத்தான் உங்களோட அந்த ஸ்டடியில வந்து பெரிய இடைவெளி இருக்கிறதான்னு பாப்பினோம், ப்ரீவியஸ் ரெஃப்யூசல் இருக்குதான்னு பாப்பினோம், ஃபண்ட்ஸ் அதாவது சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் த டியூஷன் அண்ட் எஜுகேஷன் அமௌண்ட்டுக்குரியது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குதா அந்த பேங்க் பேலன்ஸ் என்று சொல்லுவார்கள். இதை சூஸ் பண்ற ப்ரோக்ராமுக்கு உங்களோட ப்ரொஃபைலுக்கும் என்ன சூட்டபிளா இருக்கிறது என்று அவ டைம் பார்க்கணும். இதனால தான் மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்ண முதல் ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் மிகவும் முக்கியம். இதில் அனுபவம் வாய்ந்த ஒரு லோயரையோ அல்லது ஒரு கன்சல்டன்டையோ நீங்க தொடர்பு கொண்டு அது சம்பந்தமா தண்ணலாம். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து கனடா வரணும்ன்றது விருப்பம் இருக்காது. வேற நாடுகளுக்கு போகணும்னு சொன்னா அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கும்? நிச்சயமாக. இப்ப நெதர்லாந்து, ஸ்காட்லாந்து, ஜெர்மனி, ஈடன்பர்க் மற்றது நான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், போஸ்ட் செகண்டரி எஜுகேஷன் போன்ற இன்ஸ்டிடியூஷன்களுக்கு ஈஸியாக விசா கொடுக்கிறார்கள். அதேவேளை உங்களுக்கு ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ்ல ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்கிறார்கள். ஒரு சில ப்ரோக்ராமுக்கு ஸ்காலர்ஷிப் மட்டும் கொடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட மந்த்லி செலவுக்கும் காசுதாரர்கள். அது டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரோக்ராம். இப்ப வந்து ஒரு பில் சில வந்து இந்த மசோதா இருக்குது. அதுல வந்து என்னன்னா ஒரு ஸ்மால் மிஸ்டேக் அல்லது ஒரு மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் அல்லது ஒரு அன்கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கூட நீங்க கொடுக்குற அப்ளிகேஷன்ல இருந்தால் அது ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கும். அதனாலதான் இந்த அப்ளிகேஷன்களை நீங்க சப்மிட் பண்ணும் போது முதல் ஒரு லோயரோ அல்லது கன்சல்டன்டிடம் ஒரு ப்ரொஃபஷனல் ரிவ்யூ எடுத்துப்பது மிகவும் முக்கியம். இப்ப உங்களோட அப்ளிகேஷன்ல வந்து பில் C12 வந்து ஒரு அப்டேட் காரணமா
பாதிக்கப்பட்டிருக்கிறதாண்டா அதுல இருக்கிற பிரச்சனை வந்து நீங்க சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு இஷ்யூ இருக்கலாம். அப்படி இருந்தாலும் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதான்னு தெரியலையாண்டா நீங்க வந்து இந்த ப்ரொஃபைல ரிவ்யூ பண்ணி மற்ற திரும்ப விண்ணப்பிக்க நீங்க உங்களோட அப்ளிகேஷனை எப்படி ஸ்ட்ராங்கா ஒரு ப்ரிப்பேர் பண்ணி ப்ராப்பரான கைடன்ஸோட ஒரு ப்ரொஃபஷனல் அணுகினா நீங்க வடிவா செய்து கொள்ளலாம். விசிட் விசாவில் வந்து பேங்க் பேலன்ஸ் மட்டும் இல்ல அப்ளிகேஷனுக்குரிய ஆதாரம். அதுக்கு மேல அந்த பேங்க் பேலன்ஸ் எப்படி உங்களுக்கு பில்டப் ஆனது, எவ்வளவு காலமாக நீங்க உங்களோட பேங்க் பேலன்ஸை மெயின்டைன் செய்யப்பட்டிருக்கு, விசிட் விசாக்கு அப்ளை பண்ற ட்ரிப்புக்குரிய செலவுக்கு எப்படி உங்களோட பேங்க் பேலன்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் ரீசனபிளா இருக்கிறது என்பதுதான் முக்கியம். இப்ப மந்த்லி மெயின்டைன் பேங்க் பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்பது ஒரு சாதாரண டாக்குமெண்ட்ஸ் இல்லை. அது வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபைனான்சியல் சம்பந்தப்பட்ட ஒரு கிரெடிபிலிட்டியை காட்டும் முக்கியமான ஒரு பகுதி. அதுலேயும் வந்து நீங்க விசிட் விசாக்கு சப்மிட் பண்ண முதல் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து விசா ஆபீசருக்கு மிகவும் நம்பகமான ஃபைனான்சியல் ஸ்டோரி சொல்ற மாதிரி ஒரு செக் பண்ணி கொள்ள வேண்டும். வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்க பில் சில உள்ள அப்டேட் பற்றி பார்க்க போறோம். இப்ப கனடா இமிகிரேஷனுக்கு அப்ளை பண்ண போறீங்களா, அப்படி என்றா பில் C12 வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டும் என்று சொன்னா, இப்ப பில் C12 என்பது கனடா இமிகிரேஷன் சிஸ்டம்ஸ்ல இன்னும் அக்யூரேட்டா வெல் மேனேஜ் கொண்டு போற ஒரு கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிய ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான். இந்த அப்டேட் வந்ததுக்கு பிறகு கனடா விசா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுவார்கள் டாக்குமெண்ட்ஸ்ல சில மாற்றஸ் வந்திருக்கு. அதை கேர்ஃபுல்லாயும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இனிமேல் வந்து அப்ளிகேஷன் இருக்கிற ஒவ்வொரு டீடைலும் முக்கியம். உதாரணத்துக்கு சொல்ல போனா பைனான்சியல் ப்ரூஃப் வந்து கிளியரா இருக்க வேணும். ட்ராவல் பர்பஸ் வந்து ஸ்ட்ராங் எக்ஸ்பிளனேஷன் பண்ணப்பட்டிருக்க வேணும். முதல் ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ்லி அப்ளிகேஷன் ரிவ்யூஸ் பண்ணி இருந்தா அதற்கான ரீசனை ப்ராப்பர்லி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு அட்ரஸ் பண்ணியும் இருக்க வேணும். இப்ப சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்ன ஒரு அப்ளிகேஷனை நீங்க போடுறோன்னு சொன்னா ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட். இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய மிஸ்டேக் எல்லாரும் விடுதினா அதுக்கும் ஒரு காரணம் உங்களோட அப்ளிகேஷன் ரெஃப்யூஸ் ஆகுறதுக்கு. 2022-23 ஆதாரம் இல்லாம நீங்க கொத்த சோமணி என்று சொல்லி பேங்க் பேலன்ஸை காட்டினா கொடுத்தவர்கள் தான். ஆனா 2026 அப்படி இல்லை. இப்ப வந்து உதாரணத்துக்கு சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல மிஸ்டேக் எப்படி பார்க்கணும்னு சொன்னா நீங்க இந்த ஃபண்ட்ஸுக்கு உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் எப்படி மேட்ச் ஆகுது. இப்ப வந்து எந்த ஒரு விசா அப்ளிகேஷன்லயும் பைனான்சியல் ப்ரூஃப் வீக்காக இருந்தா கட்டாயம் உங்களோட அப்ளிகேஷன் ஒரு ரிஃப்யூசலுக்கு தான் அழைச்சி செல்லும். அதனால தான் சரியான டாக்குமெண்ட், சரியான பைனான்சியல் இன்ஃபர்மேஷனை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ப்ராப்பரா ரிவ்யூ பண்ணி செய்ய வேணும். அந்த செங்கன் விசாவுக்குள்ள ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சோட் பர்பஸும் இருக்கிறது. விசா கண்டிஷனும் வேறுபட்டிருக்கு. இப்ப யூகே செங்கன் சொன்னா அயர்லாந்து இருக்கிறது, அதுக்குள்ள சைபீரியஸ் அடங்குது. மற்றது புல் செங்கன் விசாண்டா போர்டர்ல வந்து என்ன மாதிரி அந்த யூரோப்பில் அவர்களுடைய சிஸ்டம் எப்படி இருக்கிறான்னு ஜெனரலா சொல்ல போனால் எந்த கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணினோம், என்ன பர்பஸ் அப்ளை பண்ணினோம், எவ்வளவு நாள், என்ன மெயின் டெஸ்டினேஷன் என்றதை தெளிவா பார்க்கணும். இப்ப தெளிவாக அதை பார்க்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த ஐரோப்பிய விசா எந்தெந்த நாடுகள் முக்கியமாக அதற்குள் அடங்கும்? அதுல பேரை சொல்ல போனால் இப்ப செங்கன் பாப்புலர் ஆனது. அதுல எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நினைப்பது பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, பெல்ஜியம், லக்சம்பர்க், ஆஸ்திரியா, ஸ்பெயின், போர்த்துகல், கிரீஸ், மால்டா, பின்லாந்து, ஸ்வீடன், டென்மார்க், நோர்வே, ஐஸ்லாந்து, போலந்து, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, ஸ்லோவீனா, குரோஷியா, எஸ்டோனியா, லட்வியன், லித்துனியம், ரொமேனியா, பல்கேரியா, அப்படி சில கண்ட்ரிஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்குது. இப்ப வந்து ரிஃப்யூசல் வந்துட்டுன்னு சொன்னா உங்களோட ரிஃப்யூசல்ல வந்து ரிஃப்யூசல் நோட்டிபிகேஷன் வந்து 1 பேஜ்ல தருவாரு. அதுக்கு பின்னால ரிஃப்யூசல் வந்த அப்புறம் பிளைண்டா ரீஅப்ளை பண்றதுல விட அதுல ஃபர்ஸ்ட் ஃபுல் டீடைல் டிஸ்க்ளோசர் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டு அதுல உள்ள கன்சர்ன் என்னன்னு பார்க்கலாம், அதை ப்ராப்பரா அனலைஸ் பண்ணலாம். இப்ப தனியா ரிஜெக்ட் பண்றது வந்து ஒரு பேஜ் ரிப்போர்ட்டா இருக்கும். இது வந்து குளோபல் கேஸ் மேனேஜ்மெண்ட் நோட்ஸ் இல்லை. அதுக்கு தான் சொல்லுவோம் ரிஜெக்ட் பண்ணின உங்களோட டீடைல வச்சு ஃபுல் கேஸ் ரிவ்யூ அனாலிசிஸ் ஆன ஃபுல் டீடைல் டிஸ்க்ளோசர் டாக்குமெண்ட்ஸை கேஸ் ப்ராசஸிங் சென்டருடைய பேக்கப் ஆஃபீஸ் ஒன்று இருக்கிறது.
அவர்களுக்கு கடிதம் எழுதி இந்த டிஸ்க்ளோசர் டாக்குமெண்ட்ஸ் எடுக்கலாம். எடுத்தா அதை அவர்களே சொல்லுவார்கள் அடுத்த அப்ளிகேஷனை விட்ட பிழை என்ன, அந்த பிழையை திருத்தி எப்படி விண்ணப்பிக்க வேணும்.